welcome to Cook with Martina. Mushroom lovers, இது உங்களுக்காகவே creamy mushroom. வாங்க இப்போ ஸ்டோவை ஆன் பண்ணி ஒரு pan வச்சிரலாம். ஒரு ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கலாம். ரெண்டு மீடியம் சைஸ்டு வெங்காயத்தை நான் சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை தான் இப்ப சேர்த்திருக்கேன். வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம மஷ்ரூம் தான் சேர்த்துக்க போறோம். நான் ஒரு 400 கிராம்ஸ் நான் மஷ்ரூம் எடுத்து தின்னா ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கேங்க. அதை இப்ப நம்ம சேர்த்துக்கலாம். இதுக்கு நம்ம தண்ணி ஊற்றி அதை வேக வைக்க போகிறதே இல்லை, பிகாஸ் மஷ்ரூம் கண்டிப்பாக தண்ணி விடும். ஸோ ஒரு 5 மினிட்ஸுக்கு நம்ம லிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சு நம்ம குக் பண்ணலாம். மஷ்ரூம்ஸ் நல்லா குக் ஆயிடுச்சு. கொஞ்ச நேரம் அப்படியே நம்ம ஃப்ரை பண்ணிட்டு இருக்கலாங்க. நெக்ஸ்ட் நம்ம பூண்டு தான் சேர்த்திக்க போறோம். நான் ஒரு 10 பல் பூண்டு எடுத்து சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதுதான் இப்போ சேர்த்திருக்கேங்க. சில்லி பவுடர் 1 ஸ்பூன், நெக்ஸ்ட் நான் 1 ஸ்பூன் ஆரிகானோ தான் சேர்த்துக்க போறேன். இந்த ஆரிகானோ பார்த்தீங்கன்னா எல்லா கடையிலும் இப்போ விற்கிறாங்க. பட் நான் என்ன பண்ணுவேன்னு தெரியுங்களா, வாங்கி வைப்பேன். அதே சமயம் இந்த பீட்சாலாம் ஆர்டர் பண்ணும்போது கொடுக்குறாங்க பாருங்களேன், அதெல்லாம் தூக்கி போடவே மாட்டேன், எடுத்து வச்சிருவேங்க. நெக்ஸ்ட் டைம் நீங்களும் போட்டுறாதீங்க, ஏன்னா நிறைய டிஷ்ஷுக்கு இது தேவைப்படும். சால்ட் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் தண்ணி நம்ம சேர்த்துட்டு அதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஃப்ரெஷ் க்ரீம் தான் சேர்த்துக்க போறோம். நான் பார்த்தீங்கன்னா ஒரு 30 ml நான் சேர்த்திருக்கேன். கொஞ்சம் தண்ணியும் நம்ம சேர்த்துக்கலாங்க. நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஒரு 1/4 ஸ்பூன் மட்டும் நம்ம பெப்பர் சேர்த்துக்கலாம். ரெடி ஆயிடுச்சு. இப்போ கொத்தமல்லி சேர்த்துக்கிறோம். இந்த அருமையான garlic பிரெட்டோட நான் இப்போ செஞ்ச கிரீமியான மஷ்ரூம், வாவ், பெஸ்ட் காம்பினேஷன். இதை சாப்பிட்டு பாருங்களேன், அவ்வளோதான், அடிச்சுக்குவாங்க இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு சொல்லிட்டு. அப்படியே மேலே கொஞ்சம் கொத்தமல்லி. நெக்ஸ்ட் டைம் நீங்கள் மஷ்ரூம் கடையில் பார்த்தீங்கன்னா ஏன் ஞாபகம் தான் உங்களுக்கு வரணும். ஸோ மார்டினா செஞ்ச க்ரீமியான மஷ்ரூம் செய்யலான்ட்டு வாங்க சாப்பிடலாம். உங்களுக்கு க்ரீமியான மஷ்ரூம் ரெடியோ ரெடி.